அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நாள் ஆயிஷா நாயகியார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, உஹது யுத்தத்தினை காட்டிலும் மிகவும் பயங்கரம் ஒன்றினை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் குறிப்பிடும் அந்த பயங்கர நிகழ்ச்சி என்ன? பிறப்பதற்கு இடையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தந்தையை இழந்தார்கள். குழந்தை பருவத்திலேயே தமது தாயாரையும் இழந்தார்கள். எனவே அவர்கள் இந்த உலகத்திலே ஏழையாக விடப்பட்டார்கள். ஆனால் இவை ஒன்றையும் அவர்கள் தமது வாழ்க்கையின் அதிக துன்பம் என்று குறிப்பிட்டதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை போதித்த ஆரம்ப நாட்களிலே குறைஷி குலத் தலைவர்கள் அவர்களை கடுமையாக எதிர்த்தார்கள். அவர்களில் சிலர் அபுத்தாலிப் அவர்கள் பெருமானாருக்கு அளித்து வரும் பாதுகாப்பினை வாபஸ் பெற வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். அபுத்தாலிப் இந்த கோரிக்கைக்கு இணங்கலாம் போன்ற ஒரு நிலைமை உருவானது. அவ்வாறு மட்டும் நடந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளின் தயவு தாட்சணையமற்ற கோப வெறிக்கு அகப்பட்டிருப்பார்கள். இதனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிபயங்கர அனுபவமாக குறிப்பிடவில்லை. பின்னர் அவர்களை பட்டினி போட்டு கொல்ல முயற்சி எடுக்கப்பட்டது. மலை உச்சியிலிருந்து அவர்கள் மீது பாறைகள் உருட்டிவிடப்பட்டன. அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த சமயம் அவர்களுடைய கூடாரத்திற்கு தீ வைக்கப்பட்டது. அவர்களுடைய உணவிலே நஞ்சு இடப்பட்டது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் மயிர் இலையிலேயே தப்பினார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் கூட அவர்கள் தமது பயங்கர அனுபவமாக கருதவில்லை. இவை எல்லாவற்றிற்கும் மாறாக ஆயிஷா நாயகியின் கேள்விக்கு பின்வருமாறு ரசூலுல்லாஹ் பதிலளித்தார்கள். என் போதனைகளை ஆரம்பத்தில் மக்காவாசிகள் அதி தீவிரமாக எதிர்த்தார்கள். எனவே தாயிப்பிலே என்னுடைய போதனைகளை நடத்த தாயிப்பின் தலைவனிடம் அனுமதி கேட்டிருந்தேன். அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் அந்த தலைவன் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுவதற்காக ரகசிய ஏற்பாடு செய்திருந்தான். நான் போதனையை துவங்கியதும் அவர்கள் என்னை தாக்கினார்கள். என் உடல் எல்லாம் காயங்கள் ஏற்பட்டன. நான் மூர்ச்சையாகி கீழே விழுந்தேன். தாய்ப்பிலிருந்து கொஞ்ச தூரத்திற்கு என் தோழர் ஒருவர் என்னை தமது தோள்களிலே சுமந்து சென்றார். அங்கே ஒரு மரத்தின் கீழ் என்னை படுக்க வைத்தார். கிராமத்திற்குள் சென்று தண்ணீர் கேட்டார். எல்லோரும் தண்ணீர் கொடுக்க மறுத்தார்கள். அவர் ஏமாற்றத்துடன் திரும்பினார். அப்பொழுது நான் மூர்ச்சை தெளிந்தேன். ஆகாயத்தை நோக்கி எனது கைகளை உயர்த்தி பிரார்த்தித்தேன். எல்லாம் வல்ல அல்லாஹ், இது உன்னுடையது, இது உன்னுடைய தூது. மக்களுக்கு இதனை அறிவிக்கும்படி நீயே ஆணை பிறப்பித்தாய். ஆனால் மக்கள் எனக்கு செவி சாய்க்கவில்லை. இதற்கு என்னிடம் உள்ள சில குறைபாடுகளும் பலவீனங்களும் காரணங்களாக இருக்கலாம். கருணைமிக்க அல்லாஹ்வே, எனக்கு நெஞ்சிலே உரத்தையும் குரலிலே உறுதியையும் தா. அதே நேரத்தில் தாயிப்பை பால்வெளியாக மாற்றுவதற்கு என்னுடைய சமிங்கைக்காக காத்திருப்பது போல் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் தோன்றியதை கண்டேன். நான் பயத்துடன் அலறினேன். இல்லை இல்லை, அது நடக்கக்கூடாது. மனித குலத்திற்கு ஓர் அருட்கொடையாவே இறைவன் என்னை அனுப்பினான். அவர்களுக்கு துன்பம் நேர்வதை நான் விரும்பவில்லை. அவர்கள் என்னுடைய தூதினை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்களுடைய சந்ததியினர் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா? தாயிப்பிற்கு ஏற்பட இருந்த அந்த துன்பமே என்னுடைய வாழ்க்கையிலே அதிபயங்கர துயர் அனுபவமாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள்.